ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படி கேட்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் நம்ம எல்லாம் 4ஆம் வசனம் வரை 2, 3, 4 அந்த வசனங்களை நாம் எல்லாம் சேர்ந்து நாம் வாசிப்போமாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். வேதாகம் இல்லாவிட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்படி கேட்குறேன். எல்லாம் வாசிப்போம். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தார். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி, நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமோ எங்களை சோதனைக்கு தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்வோம் என்று சொல்லுங்கள். ஆண்டுக்கு மகிமைதான். இது ஒரு நல்ல ஜெபம். இந்த உலக அளவில் கிறிஸ்தவர்கள் தெரியாத பகுதி அல்ல இது. எல்லாருக்குமே நல்லா தெரியும். சிறு வயது முதல், சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் முதல், மரிக்கும் தருவாயில் இருக்கக்கூடியதான அந்த கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜெபம் கட்டாயம் செய்யும் தெரியும். மனப்பாடமாகி சொல்லக்கூடிய பகுதிகள் உண்டு. பொதுவாக நான் சொல்வது போல பெந்தைகோஸ்தே பகுதியில் அநேகர் ரட்சிக்கப்படுவது சில காலகட்டத்தில் ரட்சிக்கப்பட்டு இந்து குடும்பம் மற்ற மார்க்கத்திலிருந்து வருகிறபடினாலே அவங்களுக்கு இந்த ஜெபம் அதிகமாக தெரியாது. வைத்து வாசிக்கும் போது படித்திருப்பார்கள், சொல்வதை கேட்டிருப்பார்கள். சில நேரம் 2 முறை சொல்வதை கேட்டு 3ஆவது முறை மனதில் பயந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள், அந்த குடும்பங்களுக்கு இந்த ஜெபம் இரவிலே தட்டி எழுப்பி கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? காண சொல்லிடும். கர்த்தருக்கு மகிமை தான். இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்ததான ஒரு ஜெபம். சீசர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தேகம். யோவானுடைய சீசர்கள்லாம் சூப்பராக ஜெபம் பண்ணுறாங்க. ஐயா, எங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல, ஆனால் நீ ஜெபம் பண்ணுறீர்கள், எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டபோது அவருக்கு ஜெபம் பண்ண வேண்டிய விதங்கள், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றதான காரியத்தை சொன்னார். இதைத்தான் சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இது ஒரு பேட்டர்ன், இந்த முறைகளிலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்தார். கடந்த நாளிலே நாம் அதில் 2 பகுதியை பார்த்தோம். பிதாவை என்று அழைப்பதற்கு முதல்ல, அவரை பிதாவை அழைப்பதற்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கட்டாயம் வேணும். ஆமாம், எவர்களெல்லாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அவருடைய பிள்ளை என்ற உரிமை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அந்த ஜெபத்தை சொல்லுவதற்கு உரிமை உள்ளவர்கள். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் யாரையும் நாம் பரிசுத்தப்படுத்த முடியாது. நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டுமானால் வேணாம், உடலை வேணாம் என்ன செய்யலாம், சுத்திகரித்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஆவியை சுத்திகரிப்பதற்கு நம்மால் முடியாது. தேவன் ஒருவர் தான் பரிசுத்தப்படுத்த முடியும். நம்மையே நாம் சுத்திகரிக்கப்பட முடியாத சூழ்நிலையிலே தேவனை எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும் என்ற கேள்வி இருந்தபோது, அந்த கேள்விக்கு கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதை வேதத்திலே சில பகுதியை நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வசனத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து அப்படியே நிறைவேற்றி நாம் செயல்படும் போது தேவ நாமம் கட்டாயம் என்ன செய்யும், பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை பார்த்தோம். இதில் இன்றைக்கி ஒரு பகுதி மட்டும் நம்முடைய கவனத்திருப்போமாக. அதில் ஆண்டு சொல்லும் போது, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் என்ன செய்யப்படுவதாக. ராஜ்யம் என்று சொல்லப்படும் போது அவங்க நினைத்த ராஜ்யம் என்பது வேறு, இயேசு சொன்ன ராஜ்யம் வேறு. அதுதான் இயேசு பரமேறி போகும்போது பின்னால் ஓடி வந்து, ஆண்டவரே ராஜ்யத்தை இக்காலத்தில் கொடுக்க போறீர்னு அன்னைக்கே வந்து கேட்டாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்டப்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டார், உயிர்த்து வந்துட்டார், இனி இந்த ரோம ராஜ்யத்தை என்ன செய்வார், தள்ளிடுவார், அவர் ஆளுக்கு செய்ய ராஜாவாக இருப்பார், நாமெல்லாம் அவங்களுடைய தொண்டர்கள், அவர் நம்மளை அங்கங்கே அவர் ராஜ்யத்தை ஏற்படுத்தி நம்ம எல்லாம் ஆளுகை செய்வதற்குரியவராக வைத்திருவார். ஆகவே இனி ஆளுகை இயேசுவின் கரத்தில் போகும்போது பூமியை இனி நாம் அரசாளுவோம். அப்படிப்பட்ட எல்லையில் தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவர் ராஜ்யம் என்பது வேறு விதமான. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் நினைத்தது போல உலக ராஜ்யத்தை ஆண்டு சொல்லவில்லை. அவர் சொல்றது அவருடைய ஆளுகை, பிதாவுடைய ஆளுகை இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யம், ஒரு பின்னாட்களே ஒரு ராஜ்ய அமைப்பு வருகிறது. 1000 வருட அரசாட்சியின் ராஜ்ய அமைப்பு வருகிறது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால்
அதற்கு முன்பு அவன் இந்த உலகத்திலே ஜனங்களை ரட்சித்து பரலோக ராஜ்யத்துக்கு உரிய நபர்களாக மாற்றி அமைக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இந்த உலகத்திலே அநேகரை என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அந்த ராஜ்யத்தை குறித்து அவர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் அங்கே இருக்குது, எங்கே இருக்குது என்பதால் இல்லை. எங்கே இருக்குதா? எங்கே இருக்குதா அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன ராஜ்யம் நம்முடைய ரட்சிப்பை, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதை தான் சொன்னார், ராஜ்யம் என்பது இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இங்கே சொல்லும் போது உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் என்ன செய்யப்படுவதாக. அப்போ பரலோகத்திலே தேவ சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தம் பரலோகத்தில் இருக்கிறது. அதைத்தான் பூமியில் என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். தேவ சித்தம் இல்லாமல் இந்த பூமியிலே மனிதனுடைய எண்ணங்கள், யோசனைகளுக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய சித்தம் மட்டும் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன செய்வதாக, நிறைவேறுவதாக. நாம் அடிக்கடி அப்படி தான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் கிரியை விட்டு எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பல காரியம் சொல்லலாம். அதில் ரொம்ப விசேஷமாக தெரிஞ்ச பகுதி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமண பகுதியை வைத்துக் கொள்வோமே. இவங்க தான் பொண்ணு பார்த்துருப்பாங்க, இவங்க தான் நினைச்சிருப்பாங்க மாப்பிள்ளையும் பார்த்துருப்பாங்க, இவங்க தான் வரதட்சணை பேசியிருப்பாங்க, இவங்க தான் கொடுக்கல் வாங்கலாம் பேசியிருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சிருக்கோம். அவங்க பேசலாம் முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போய் பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணுவதற்கு ஒரு நாள் போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக. பேசி முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் சித்தத்துக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. ஆனாலும் நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேற்றப்படாது. அப்போ சித்தம் நிறைவேறும் சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டுருவோம். ஆனால் நாமளும் ஜெபம் பண்ணுவோம். செய்து முடித்ததெல்லாம் நம்முடைய விருப்பம். சித்தம் என்பது நம்ம முதல்ல நம்ம புரிந்துக்கொள்ள, தேவனுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம், தேவனுக்கு பிரியமானது. இதெல்லாம் வச்சுதான் சித்தம் என்று சொல்லி வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்பட்டதுபடி சொல்லுவோம் என்று சொன்னால், ஆங்கில தமிழ் வேதாமத்தில் மொழிபெயர்ப்புகளை சொல்லும் போது பிரியமானதுன்னு சொல்லும் போது அதுக்கு சித்தமானது தான் சொல்லப்படுகிறது. ஆண்டுக்கு பயப்பாட்டதுதான். அப்போ அவருடைய விருப்பம், அவருடைய பிரியமானது, அவைகள் இந்த பூமியில் என்ன செய்யப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அநேக முறை நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய சித்தம், நம்முடைய நோக்கம் அல்லது நம்முடைய பிரியம் தான் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு, பரலோகத்திலே நிறைவேற்றப்படுவது போல பூமியில் என்ன செய்யப்படுவதாக. அப்போ நாம் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எங்களுக்கு என்ன செய்யணும், நிறைவேற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அதை நிறைவேற்றுகிற தேவன் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாலும் கட்டாயம் என்ன செய்வார், நிறைவேற்றி தருவார். எந்தவித மாற்றமும் கிடையாது. கர்த்தருக்கு பயப்பட்டதாக. உதாரணம் சொல்லுகிறேன், இதே திருப்பட காரியத்தை சொல்லுகிறேன். ஆபிரகாம் எலியேசர் பார்த்து கூப்பிட்டான், எப்பா இஸ்மவேல் இருந்தால் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிச்சிட்டான். மற்ற நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, கேத்தூரால் பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்க இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அவங்கவுங்க கல்யாணம் முடிச்சிட்டாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் வாக்குத்தத்தத்தின் புத்திரன் ஈசாக்கு இருக்கிறானே, இவனுக்கு ஏன் இஷ்டப்படி கூட என்ன செய்யக்கூடாது, அது தேவ சித்தம் நிறைவேறணும். என்றோ ஒரு நாள் தேவன் சித்தத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. ஆகவே நீ என்ன செய், நீ போ, என்னுடைய தேசத்துக்கு போ, அங்கே கர்த்தர் நிச்சயமாய் தூதனை அனுப்பி உனக்கு என்ன செய்வார், வழியை காட்டுவான்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அனுப்பினா, நம்ம எல்லாம் நினைப்பாங்க அவனும் ஒரே குடும்பம் என்ற ரீதி தானே பார்த்தான்னு சொன்னான். அப்படி அல்ல பொருள். ஈசாக்கை பலியிடுகிறான். பலியிடும்போது ஆண்டவர் கேட்கிறான், மகனை பலியிட சொல்லிவிட்டார். எல்லாம் செய்துட்டான். பலியிடுவதற்கு எல்லாம் ஏற்பாடு செய்து அவன் தன்னுடைய ஆயுதத்தை எழுது கத்தி எடுத்து ஓங்கும் போது கர்த்தர் சொன்னார், நிறுத்துப்பா அப்படின்ட்டார். நிறுத்துன்னு சொல்லியாச்சு. நீங்கள் அந்த வேத பகுதியை இங்கே வாசிங்கன்னா தெரியும். நிறுத்துன்னு சொன்ன உடனே அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிட்டான். அதுக்கு ஒப்பனை என்ன அப்படின்னு சொன்னால், பலிபீடத்திலே பலி செலுத்தப்பட்ட ஈசாக்கு பலி செலுத்த தேவனுடைய திட்டப்படி பலி செலுத்தப்பட்டாகிவிட்டது. அவன் இந்த பலிபீடத்திலிருந்து எழுப்பினது உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பனை. எழுந்தது எதுக்கு சாயலுக்கு ஒப்பனை? உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பனை. அவன் எழுந்த பிறகு ஒரு செய்தி அவனுக்கு வருகிறது. ஒரு செய்தி எந்த வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதுதான். ஆதியாகமத்தின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும்படி கேட்குறேன். ஆதியாகமத்தின் புத்தகத்தில்
22ஆம் அதிகாரம் வாசிப்போம். கேசேத், ஆசோ, பில்தாஸ், இத்லாப், பெத்துவேல் என்பவர்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கப்பட்டு கேட்குறேன். எல்லாம் 22ஆம் அதிகாரத்தை 22ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க. ஒருவேளை பேர்களை விட்டுருங்க, பேரை விட்டுருங்க. அதுக்கப்புறம் சொல்லப்பதை பார்த்து நல்லா கவனிக்கப்பட்டு கேட்குறேன். 22ஆம் அதிகாரம். பெத்துவேல் ரெபெக்காளை, அதாவது 20ஆம் வசனத்தை வந்து பாசிமா. இந்த காரியம் நடந்த பின்பு, எந்த காரியம் என்று சொன்னால், பலிபீடத்திலே பலி செலுத்தும்படியாக ஈசாக்கை பலியாக வைத்து மறுபடியும் என்ன செய்தான்? எழுப்பி பெற்றுக்கொண்டான். இது உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு, பலியாக்கப்பட்டதும் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு ஒப்பனை. இந்த காரியம் நடந்த பிறகு ஒருவன் ஆபிரகாம் நடந்து என்ன செய்யறான்? வரான். எங்கேருந்து வரான்? அவங்க தேசத்திலிருந்து வந்திருக்கிறான். மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கும் பிள்ளை என்ன செய்தான்? பெற்றார். அதான் நாகோர் பிள்ளை. ஏன்னா இவருடைய மூத்த இவருடைய சகோதரர் சந்ததி இது. அவர்கள் யார் என்றால் ஒரு 3 பேர் சொல்கிறாங்க. பேர் சொல்லிட்டு பெத்துவேல் என்பவர் அதில் ஒரு சந்ததியில் இருக்கிறார். பெத்துவேல் என்பவர் ரெபெக்காளை பெற்றார். எந்த இடத்திலும் ஒரு பெண் பிள்ளை பிறந்ததை முன் அறிவித்தது எங்குமே வேதாமத்தில் வாசிக்க முடியாது. பிறந்ததை சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்படி மெயினாக வந்து ஒரு ரெபெக்காள் அல்ல ஒரு பெண் பிள்ளை பிறந்திருக்கிறது. ரெபெக்காள், ஒரு பேர் ரெபெக்காள் பிறந்திருக்கிறாள் என்று சொல்லி ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்வதற்கு எனக்கு கிடையாது. அவன் தேசத்திற்கு இவனுக்கும் புறப்பட்டு போ, இனத்தையும் ஜனத்தையும் வீட்டாரையும் விட்டு போன்னு சொன்னதுக்கப்புறம் சொந்தம் பந்தம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஆண்டவுடைய வார்த்தை ஒரு மூணு மாறுகிறது. ரெபெக்காள் நினைச்சிருக்கிறான். அன்றைக்கு கேட்டான், ரெபெக்காள் பிறந்திருக்கிறான். சரி அப்படின்னு இருந்தான். காலங்கள் நேரங்கள் வரும்போது ரெபெக்காள் என்ற ஒரு பெண் இருக்கிறான் இல்லையா இவனுக்கு என்ன செய்யாது? தெரியாது. தேவன் ஒரு நாள் உயிர்த்தெழுந்த பிறகு, அதாவது பலிபீடத்தில் எழும்பின பிறகு ஒருத்தி பிறந்து விட்டால் என்றதான செய்தி வருது. நல்ல கவனிங்க. இதே தான் ஒப்பனையாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவன் சிலுவையில் மரித்து விழாவிலே குத்தப்பட்டார். அதோடு மரணம் அடைந்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து விட்டார். உயிர்த்தெழுந்து ஜனங்களுக்கு காட்சி கொடுத்த உடனே பரிசுத்தாவின் வந்து இறங்கினார். முதல் சபை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு முதல் சபை 50வது நாளில் என்ன செய்யுது? உண்டாயிற்று. அப்போ உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சபை இந்த உலகத்திலே, அல்லது சபை என்று சொல்வதை விட கிறிஸ்துவுக்கு மனவாட்டி என்று சொல்லப்படுகிற சபை இந்த உலகத்தில் பிறந்தது போல அன்னைக்கு தான் பிறந்திருக்குது. சபை என்பது அன்னைக்கு தான் இருக்கு பிறந்திருக்கு. பெந்தேகோஸ்து நாள் தான் முதல் பிறப்பு. கர்த்தருக்கு மகிமை. சபை என்ற ஒன்று பிறந்திருக்கிறது. சபை பிறந்தது என்று சொல்லி உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சபை பிறந்தது என்று சொல்வது போல ரெபெக்காள், அதாவது ஈசாக்கு பலிபீடத்திலிருந்து எழுந்தது உயிர்த்தெழுதின் சாயலுக்கு ஒப்பனை எழுந்த பிறகு அவனுக்கு சொல்லப்பட்டது ரெபெக்காள் பிறந்தது. இவனுடைய மனவாட்டி அங்கே ஒருத்தி பிறந்து விட்டாள். ஆமாம், தேவ திட்டம் அப்படி வச்சிருந்தார். இது நிறைவேற்றப்பட வேண்டும், காலங்கள் நடுவில் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே அவன் கானானிய தேசத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அழகுள்ள பெண்கள் இருந்தும் அவன் ஒருத்தரையும் செய்யலை. என்று சொன்னால் தேவ சித்தம், வாக்கு தத்தம் புத்திரனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, அவர் வைத்திருக்கிறார். எங்கோ வைத்திருக்கார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு செய்தி மட்டும் ஒன்று வந்தது. ஒரு நாள் ஒரு பெண் பிள்ளை பிறந்தது என்று சொன்னால் அவனுக்கே பேர் மறந்துருக்கும். பேர் நினைச்சிருக்கும். அப்படி சொன்னால் இவனே சொல்லிப்பான், ரெபெக்காள் ஒன்று ஒரு பொண்ணு இருக்கப்பா, இருக்கான்னு கேட்டதுக்கு அப்புறம் மறு பொண்ணு பாருன்னு இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இவனுக்கு பேரெல்லாம் மறந்து ஒன்றும் தெரியலை. ஆனால் தெய்வ சித்தம் கட்டாயம் என் மகனுக்கு நிறைவேறும். ஆகவே கானானிய பெண்கள், அது ரொம்ப சொல்கிறான், கானானிய பெண்கள் யாரையும் என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் போய் பார்க்கக்கூடாது, அந்த எல்லைக்கு தான் போகணும். ஏன்னு சொன்னால் தேவ சித்தம் அன்றைக்கே இவன் பலிபீடத்தில் எழுந்த போதே அவனுக்கென்று ஒருத்தி பிறந்திருக்கிறான், அவள் தான் இவளுக்கு உரியவள், போ அப்படின்ட்டான். இவனும் போனான். அங்கே பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக்கி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் நம்மை குறித்த தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி முற்றிலுமாய் அர்ப்பணித்து கொடுத்தோம் என்று சொன்னால் தேவன் சரியாய் வழி நடத்தி அந்த சித்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் பண்ணுவார். அவர் ஆமாம், அந்த பரலோகத்தில் வைத்திருக்கிற சித்தம், அவருக்கு பிரியம், அவருடைய விருப்பம் இது நம்மில் நிறைவேற்றப்பட வேண்டும், இந்த பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய சித்தம் என்ன செய்யணும்,
நிறைவேற்றப்படுவது. தாவீதுடைய வாழ்க்கையில் எடுத்து கொள்ளணும். எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இவன் தான் போய் ராஜாவாக உட்காரணும். அவனை கட்டாயம் சவுலை இறக்கி தான் ஆகணும். யுத்தம் பண்ணியாவது இறக்கி ஆகணும். எப்படி அவனை காலி பண்ணிடணும், இவனை ராஜா வைக்க வேண்டும். ஆனால் அப்படி ஆண்டவன் என்னை அபிஷேகம் பண்ணினாலும் இந்த முறைகளில் தான் நான் ராஜாவாக வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. என்றைக்கு அவர் என்னை அந்த அரியணையில் உட்கார வைக்கிறாரோ அதுவரை காத்திருப்பேன்னு சொல்லி தேவ சித்தத்துக்காய் காத்திருந்தான். காலங்கள் நடுவே தேவன் அவனை கொண்டு வைக்கும்போது அவனை போலுத்த ராஜா இன்று வரை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யூத சமுதாயம், இஸ்ரவேல் சமுதாயத்தில் கர்த்தர் மாற்றி அமைத்தார் அவர். ஆமென். ராஜாக்கள் புத்தகத்தை வாசித்து பாருங்க. புத்தகத்தை வாசிக்கும் போது எல்லா ராஜாக்களுடைய ஸ்டாண்டர்டை எப்படி வைப்பாருன்னா தாவீதை தான் ஸ்டாண்டர்டாக வச்சார். இவன் தாவீதின் வழிகள் நடந்தான், இவன் தாவீதின் வழிகளை நடக்கவில்லை. யாரை தராசுக்கு நிறுத்தி வச்சாருன்னா தாவீதைத்தான் அங்கே முன்னணி நிறுத்தி வைத்தார். ஏன் என்று சொன்னான், தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிற எந்த ஜனத்திற்கும் அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் வாழ்க்கையிலே இந்த பூமியில் நான் வாழ்கிற நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி காத்திருப்போம் என்று சொன்னான். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்க வல்லவர் அவர். ஆமென். அவர் அதான் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, பரலோகத்திலே சித்தம், அவருடைய விருப்பம் ஒன்று இருக்கப்பா. அந்த விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கிற நாட்களில் நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. தாவீது சொல்லுகிறான், 40ஆம் சங்கீதத்தை சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யும். சில வேளைகளிலே உம்முடைய சித்தம், அதை பிரியம் என்று சொல்லப்படுவது ஆங்கில வேதாமம் வச்சிருக்கீங்களா யாராவது? ஆங்கில வேதாமத்தில் சொல்லும் போது அவருடைய சித்தம் என்பதை தான் சொல்லப்படுது. இங்கே பிரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டுக்கு மகிமைப்பட்டதாக அவருடைய சங்கீதம் 48 என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். 143:10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டுக்கு மகிமைப்பட்டதாக ஆங்கில வேதாமத்தில் thy will, உம்முடைய சித்தம். ஆமென். உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு எனக்கு என்ன செய்யும், கற்றுத்தார். எனக்கு என்ன செய்யும், கற்றுத்தாரும் ஆண்டவரே. அங்கே நிறைவேற்றப்பட வேண்டிய சித்தம் என் வாழ்க்கையிலே அவன் நிறைவேற வேண்டும். என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம் நிறைவேற்றப்படக்கூடாது. சந்தர்ப்பங்கள்லாம் கிடைத்தது, ராஜா வாங்குவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. சவுல் ஒரு இலையில் தூங்கி கொண்டிருக்கிறான். அவன் தலைமாட்டில் ஈட்டி குத்தப்பட்டிருக்கிறது, ஈட்டியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. தீப்பந்தங்கள்லாம் எரியுது, போர் வீரர் தூங்குறாங்க, படைத்தலைவன் தூங்குறான். அப்படியே ஒரு சில தண்ணி வர, அவர் குடிக்கிறதுக்காக தண்ணி வர வச்சுருக்காங்க. ராஜா படுத்திருக்காரு. தாவீதும் அபிஷாயும் நைஸாக போனாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற செம்பையும் ஈட்டியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அபிஷாய் சொல்லுகிறான், தாவீதை பார்த்து சொல்லுகிறான், தாவீது தலைவர், இது நல்ல சான்ஸ். அவனை ஒரு குத்தி ஐயோ உயிர் போகலேன்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஒரே குத்து தான். குத்துல ஈட்டி எங்கே போயிடும், நிலத்துக்குள்ளே போயிடும். அப்போ அவ்வளோ ஃபோர்ஸ் குத்து, நான் எழுந்திருக்கவே மாட்டான். ராஜா ஓஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் யார் தான் அவன் தேடி வருவாங்க, உண்மை தான் தேடி வருவாங்க. இது நல்ல சான்ஸ், போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு கேட்டவங்க. வேண்டாம், அப்படி செய்யாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லுது அவன் கொடுத்த மேன்மை, அபிஷேகத்தை கொடுத்த மேன்மை, மரியாதை எல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் சொன்னான், இப்போ கொண்டதுப்பா, இது தேவனுக்கு பிரியமானது அல்ல, இது தேவ சித்தமும் கிடையாது. அவன் சொன்னான், ஒருவேளை அவர் யுத்தத்துக்கு போகட்டும், மறிக்கட்டும். இல்லை அவராக வியாதிப்பட்டு மறிச்சிட்டு போகட்டும். இல்லை வேறு ஏதாவது வகையில் அவர் மறித்து போனால் போகட்டும். ஆனால் நம்முடைய கையினால் என்ன செய்யக்கூடாது, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மறிக்கக்கூடாது. தேவன் அதை விரும்புவது இல்லை. ஆமாம், தேவன் அதை விரும்புவது தேவ சித்தமே கிடையாது. சொல்ல போது அவங்க 2 செம்பு தூக்கிட்டு ஓட்டாங்க. அங்கே போயிட்டு சொல்கிறாங்க, தாவீது சவுலை பார்த்து கூப்பிட்டு, இந்தாங்க செம்பையும் ஈட்டியும் வாங்கிட்டு போங்க, ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்னா. அப்போது சவுல் உணர்ந்து கொள்கிறான், நம்மை கொலை செய்வதற்குரிய வாய்ப்புகள் அவனுக்கு இருந்தும் செய்யவில்லை. ஆனால் வாய்ப்பு கிடைத்த போது தாவீது அதை செய்ய முன் வரவில்லை. ஏன் அப்படின்னா,
தேவனுடைய சித்தம் தன்னை ராஜாவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார் சொன்னால் இப்படித்தான் மாற்ற வேண்டும் என்று அல்ல. அவர் சித்தப்படி செய்யும் போது சில கடினமான பாதி வழியை செல்ல வேண்டியது இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு தான் அவன் சொல்லுறான், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்வதற்கு எனக்கு என்ன செய்யும், கற்றுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பரலோகத்திலே நீ நினைப்பது, பரலோகத்திலே நீ விரும்புவது எனக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். தேவனுடைய விருப்பம் வேதத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். வேதத்தில் சொல்லப்படுறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு சித்தம். அது அப்படிதான் இருக்கு, கர்த்தருக்கு சித்தம். இதை பிலேயாம் தெரிந்து கொண்டான். அவன் வாசிக்கிறான், அவன் போன இடமெல்லாம் சாபத்துக்கு பதிலாக எது வருது, ஆசீர்வாதங்களாய் வந்து கொண்டிருக்கிறது. அவன் பார்க்குறான், என்னடா இது ஆசீர்வாதமாக வருது அப்படின்னு உட்கார்ந்து அவன் யோசிக்கும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு சித்தம். அப்போ பரலோகத்தின் சித்தமே யாரை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேல் ஜனத்தை ஆசீர்வதிப்பது. ஆகவே அதற்கு விரோதமாக எழும்பக்கூடாது. ஆனாலும் பிலேயாம் விரோதமாக எழும்பினவன் அப்படி இல்லாமலே போய்விட்டான். கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. ஆனால் அவன் சொன்னான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேன். நீதிமான் மரிப்பது எப்படி இருக்கும்? நீதிமானுடைய மரணத்தை கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தவான்கள் மரணம் கர்த்தருக்கு எப்படி இருக்குதான், அருமையா இருக்கிறது. கர்த்தருக்கு பாக்கியம் உண்டாவதாக. அருமையா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவன் சொல்லுகிறான், என்னுடைய மரணம் அவ்வளோ அருமையா இருக்குன்னா. ஆனால் என்றைக்கு தேவ சித்தத்தை மாறி அவன் செயல்பட்டானோ, அவர்கள் அம்மோனியரை போட்டு தள்ளிட்டு வரும்போது இவனையும் சேர்த்து போட்டு தள்ளிட்டு போயிட்டான். பிலேயாமும் அங்கே பட்டயத்தாலே வெட்டுண்டு மரித்து போனான். இப்போ தேவ சித்தம் என்ன என்பதை தெரிந்திருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாமல் போய்விடக்கூடாது. தேவ சித்தம் தெரிந்திருந்தாலும் அதை செய்வதற்கு நம்மை ஒருமுறை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான் சொல்லணும், உங்களுடைய சித்தம், நீர் பரலோகத்தில் இருக்கிற நீ விருப்பமாக இருக்கிற எவைகளை வைத்திருக்கிறோ அதையே என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும், இல்லை நான் அதை செய்ய வேண்டும். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அப்போ இயேசு கிறிஸ்து பூமியில் அவர் கடைசி நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு பெரும் சத்தத்தோடு பயங்கர சத்தத்தோடு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணும்போது அப்படியே வேர்வை துளிகள் வருவதற்கு பதிலாக எது வருது, பிளட்டே வந்துருச்சு. அது எப்படி வரும் நமக்கு தெரியாது, அது மெடிக்கல் தான் கேட்கணும். அப்படி வரதா இருந்தால் ஹார்ட் கட்டாயம் நினைச்சிருக்கணும், ஹார்ட் கட்டாயம் நினைச்சிருக்கணும், வெடிச்சிருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு ஹார்ட்லேருந்து ரத்தம் கட்டாயம் வேறு வழியாக நினைச்சிருக்கணும், வந்திருக்கணும். நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லை. ஆனால் அவ்வளவு அவ உட்காந்து ஜெபம் பண்ண அவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகக்கூடுமானா என்ன செய்யட்டும் நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அப்போ நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்று சொன்னால், இந்த ஜனத்திற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டு அப்படி உருகுலையப்பட்டு எல்லாம் அவர் காட்சி வருகிறது. இதெல்லாம் உனக்கு நடக்கும்பா மகனே, இதுக்கு தான் நீ ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாய், இதுக்கு தான் பூமிக்கு வந்திருக்கிறேன், இதை செய்தால்தான் மக்களுக்கு மீட்பு. அவர் அன்னைக்கே என்னால் முடியாதாண்டவர் அப்படின்னு போனால் பிதா ஒன்று தள்ளி விடுவார் நினைக்கிறீங்களா? அவர் தள்ள மாட்டேன். இன்னொரு பக்கம் யோசிக்கணும், அவர் தள்ள மாட்டேன். என்ன மகனே ஏதாவது ஒரு வழி செய்யணுமே, வேறு வழி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வழிகளுக்கு தான் தேடுவாரே தவிர தள்ளி விட மாட்டேன். ஆனாலும் இது தவிர வேறொரு வழி இல்லை என்று சொன்ன உடனே தேவன் அவ்வளவு வேதனைக்குள்ள கண்ட காட்சி. காணாமல் 2 அடிபட்டோன்னா கூட நமக்கு வழி தெரியாது இல்லை, சரி அடிச்சிட்டான், சரி எப்படி போயிடுவோம். இத்தனை மணி நேரத்தில் ஒருத்தன் வந்து செவுட்டில் 2 அறை வைப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆயத்தோடு உட்கார வச்சு உட்காந்துருந்தாலும் எப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்போம்னு பாருங்கள். யோசிச்சுட்டே இருப்போம், எப்படி அடிக்க போகிறான்னு தெரியலையே, அடித்தா எப்படி காதுக்கு இதெல்லாம் பிச்சுக்கிட்டு போதோ இல்லையா தெரியலையே, யோசி பாதி வழி நம்ம இருதயத்தில் நினைச்சிடணும் தொடங்கி. இதைத்தான் அங்கே வச்சார். இப்படியெல்லாம் செய்வார்கள், எல்லாம் தெரிந்திருந்தோம் பிதாவின் சித்தம் அதுதான் என்ற சொல்ல நினைத்த உடனே அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமாம், இயேசுவே தெய்வ சித்தம். ஒவ்வொன்று காரியத்தை செய்யும் போது தெய்வ சித்தத்தை அவர் சொல்லுகிறார். நான் எனக்கு பிரியமானதில் நான் செய்யலை, நான் யோசித்ததெல்லாம் செய்யவில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறேனோ அதையெல்லாம் பிதாவினிடத்தில் கேட்டு தான் என்ன செய்கிறேன், நான் அவையெல்லாம் செய்கிறேன்னு சொன்னார். இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது பிதாவின் சித்தம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தார்.
ஆகவே சித்தம் ஆண்டவரே சித்தம் வெளிப்படுவதான்னு சொல்லிட்டு போவது பெரிதல்ல, அவர் விருப்பத்தை ஆராய்ந்து தெரிந்து கொண்டு வாழ்க்கை நிறைவேற்றி கொடுப்பது. இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்ன செய்வான், கூப்பிடுவான். கூப்பிடும்போது நான் உங்களை அறியேன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே எப்படி அறியன்னு சொல்லுறது, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோமே, தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, இது உங்களுக்கு தெரியாதா? தீர்க்க தரிசனம் உரைத்தது உம்மாலே தானே சொன்னோம், பிசாசுகளை துரத்துனது உம்மாலே தானே துரத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு என்ன செய்யுங்கள், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் ஆனான். அந்த பகுதியை வாசிக்கும் போது பயங்கர ஒரு கேள்விக்குறியா இருக்கும். உலகத்தில் பயன்படுத்தப்படுற பெரிய பெரிய ஆட்கள்லாம் யோசிச்சோம்னா, அப்போ பிசாசு துரத்துறோம், தீர்க்கதரிசனம் சொல்கிறவங்களும் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களும் பரவ போக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். பொருள் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்ல விரும்பினது என்ன அப்படின்னா, தேவனுடைய சித்தம் தம்முடைய அற்புதத்தை இந்த உலகத்திலே செயல்படுத்த வேண்டும். எதற்கு? தம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தில் பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும், மேலான நாமமாக்கப்பட வேண்டும். அந்த நாமம் எல்லாருடைய வாயில உச்சரிக்கப்பட வேண்டும். அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். அவரைத்தான் எல்லாவற்றுக்கும் உன்னதமான தேவனாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். இன்னும் உயர்த்த வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் அது செய்ய வைத்திருக்கும் போது இவங்க அற்புத அடையாளங்கள் செய்கிறாங்க. ஆனால் பெயர் பிரஸ்தாபங்கள் மகிமையெல்லாம் யார் எடுத்துக்கிறாங்க? தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எடுத்துக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இலவசமாய் பெற்றிருக்கோம், இலவசமாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனத்திற்கும் பிசாசு துரத்தப்படுவதற்கும் எத்தனை ஆதாயத்தை நபர்கள் பெற்றுக்கொள்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு இலையில், ஆனால் எங்கெல்லாம் சொல்ல வேண்டாம், ஒரு பிசாசு துரத்தியாச்சுன்னா அந்த நாட்களில் துரத்தியாச்சுன்னா 500 ரூபா என்ன செய்யணும், வச்சுட்டு போயிரு. 500 ரூபா என்ன செய்யணும், அப்போ 500 ரூபா. இன்னைக்கு எவ்வளோ தெரியாது, அவருக்கு இருக்காரு இல்லைன்னு தெரியாது. அன்னைக்கு 500 ரூபா பிசாசு துரத்திடுவார். ஆனால் 500 ரூபா என்ன செய்யணும், கர்த்தருக்கு பாக்கி பண்ணுறதாக. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன வருமானங்கள் உண்டு? தங்களை பிரஸ்தாபப்படுத்தி, தங்களைத்தான் மகிமைப்படுத்தி, தங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார்கள் தவிர அதன் மூலம் கிறிஸ்துவை அவர் என்ன செய்வதில்லை. அப்போ தேவனுடைய விருப்பம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். அந்த மகிமைப்படுவதற்கு பதிலாய் தங்களுடைய நோக்கம், தங்களுடைய விருப்பம் எல்லாவற்றையும் இவர்களே எடுத்துக்கொள்கிறபடினாலே தேவன் சொல்லுகிறார், அக்கிரமம் செய்யக்காரது என்னை விட்டு என்ன செய்யுங்கள். கர்த்தருக்கு பாக்க மாட்டாவதா. ஒரு அம்மா வந்து பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா ஒரு பெரிய என்ன சொல்ல, ஒரு சாமியாட்டு இருந்தது. மடம், ஒரு பெரிய மடம். இங்குள்ள நிறைய ஆட்கள்லாம் அங்கே அவரை போய் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இறந்துட்டார் அவர். அந்த அம்மா இங்கே தற்செயலாக வந்து அதுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, மனக்குழப்பம், வேதனை. அது அப்படியே யோசிச்சுட்டு வரும்போது நம்ம சர்ச்சு கேள்விப்பட்டு வந்துருச்சு. வந்து ஒரு நாள் உட்காந்துரும், அதுவும் ஒரு பையனும் வந்து யாரும் தெரியல. அப்போ உபாசம் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஜெபம் பண்ணோம். உங்களுக்கு என்னென்னு கேட்டபோது அவங்க இந்த மடத்துலேருந்து வந்திருக்கிறேன், எங்களுக்கு இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு அவங்களுக்கு ஆண்டை பற்றி சொல்லி நல்லா ஜெபம் பண்ணோம். ஒரு மன நிம்மதி, உங்களுக்கு சந்தோஷம் எல்லாம். அவங்க பார்க்க சில அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாங்க. சர்ச்சுக்கு வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவாங்க, அற்புதங்கள் நடப்பதை பார்த்தாங்க எல்லாம். அது சொல்லுச்சு, நம்மளை பாஸ்டரும் கூப்பிடும், எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடும். அண்ணா இதெல்லாம் செய்கிறீங்களே, அவங்கள்ட்ட காசு வாங்க மாட்டீங்களான்னு கேட்டது. காசெல்லாம் வாங்குறதில்ல, நாங்கள் அந்த வேலைக்கு நினைச்சிருக்கிறோம், அந்த வேலை செய்ய வந்திருக்கிறோம். அவர் சொன்னார், இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக என்ன செய்யுங்க, கொடுங்க. அவங்களுக்கு ஆண்டவர் வேணும்னா, இந்த அற்புதத்தை அடைந்தவர்கள் ஆண்டவருக்கு நன்றி கடனாய் வாழ்க்கையில் வாழ வேண்டும் சொன்னால் எங்கே வந்துடணும், ஆண்டவர்கிட்ட வந்துடணும். போயிட்டாங்கன்னா, நன்றி கடன் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அது ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்துருவார்.
காசு வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டோம். போங்கன்னா உங்களுக்கு உயரம் தெரியலை. நீங்கள் காசு வாங்கினா இன்றைக்கி எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்போம்? இருக்கிற வண்ணமாக தான் இருப்போம். அதுதான் அவர் சொல்லுச்சு மடத்தில் சாமியார் இருக்கிறாரு. ஒரு பெரிய இங்கே உள்ளவர் தான் ஒருத்தர். அந்த கூட்டத்தெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க அங்கே போயிட்டு, ஐயா என் மகளுக்கு பிள்ளை இல்லை, ஒரு 5 வருஷமாக பிள்ளை இல்லை. அப்படியா? அவர் எல்லாம் போட்டு பூ போட்டு கொடுத்துட்டு போ, பிள்ளை பிறக்க போகணும். ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழித்து அவர் வந்தாராம். வந்து அந்த அம்மா பேர் கண்ணம்மா என்னையா அன்றைக்கி வந்தீங்களே? ஆமாம், குழந்தை பிறந்துச்சு. அப்போ சாமியார் பாருங்க, சாமியார் பார்த்தாரு. ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை பிறந்துச்சு. சரி, ஒன்று அவர் சொன்னார், அவர் 2 லட்ச ரூபா அந்த கோயிலை போட்டு போயிடுற. எவ்வளவு 2 லட்ச ரூபா போட்டு போய் அவர் பேக்கை திறந்து 2 லட்சம் போட்டு போயிட்டார். அந்த அம்மா சொல்லுது, இங்கே எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி எத்தனை நடக்குது, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 10,000 கூட வாங்கக்கூடாது, ஒரு பைசா வாங்க மாட்டோம். எங்களை கொடுக்குறவர், எங்களை நிரப்புகிறவர், எங்களை ஆஸ்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் இலவசமாய் பெற்றுக்கொள்ள சொன்னார். இலவசமாக பெற்றோம், கொடுத்தோம். நானும் சுகமாக்குறேன். சுகமாக்குவது என்னிடத்தில் இல்லை, ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம ஜெபம் பண்ணுறோம். எங்கள் மூலமாய் கர்த்தர் செய்கிறாரே தவிர செய்வது அவர். அவங்களுக்கு தான் நன்றியாக இருக்கணும். போங்கண்ணா, காசு வாங்கி தான் இன்றைக்கி எப்படி இருந்திருப்பீங்கன்னு. நாங்கள் அப்படிலாம் இருக்க விரும்பலை. எத்தனை அற்புதங்கள் நடந்தது. கர்த்தருக்கு பயங்க வேண்டாவதாங்க. ஒரு வந்தாங்க மருத்துவர், அம்மா உனக்கு பிள்ளையே பிறக்காது எழுதி கொடுத்தாங்க. வாசனை அழுது. எதுக்கு வந்து அந்த யாருன்னு தெரியாது, கல்லல்ல இருந்து வந்தது, யாருன்னே தெரியாது. எதுக்குமா அழுதுங்க? குழந்தை. சரி ஜெபம் பண்ணுவோம். இல்லை ஜெபம் பண்ணலாம் வேண்டாம், எனக்கு லெட்ரு வேணும். என்ன லெட்டருன்னா, ஒரு ஆசிரமத்துக்கு போனேன், ஒரு ஆசிரமம், ஒரு அநாதை இல்லத்துக்கு போனேன். ஒரு பிள்ளை எனக்கு வேணும். எடுத்து வளர்க்க சொல்லிட்டார். டாக்டரே சொல்லிட்டாரு, ஹஸ்பண்டுக்கும் ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் ஒன்றும் கிடையாது, குழந்தை பிறக்காது. இந்த ஏதாவது ஒரு அநாதை பிள்ளை எடுத்து நீங்கள் நல்ல பிள்ளை முறை வளர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. போய் கேட்டால் அவங்க சொன்னாங்க, ஏதாவது கிறிஸ்தவ பாதிரியார் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் லெட்ரு வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு பிள்ளை தாருன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ லெட்ரு கொடுங்க, இல்லை என்னைக்கு கொடுக்குன்னு சொல்லுங்க, நான் வாரேன். இந்த வாசனை சொன்னேன், ஏம்மா உனக்கு அந்த அம்மாவுக்கு 40 வயசு, அழகாக அவங்களும் பல முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் ஃபாரின் போகணும், பிள்ளை எடுத்து வாங்கி கொடுத்துட்டு ஃபாரின் போகலாங்கிற ஐடியாவில் இருக்கார். நான் சொன்னேன், முதல்ல ஆண்டவர் நம்புங்க, கர்த்தர் கொடுப்பார். பிறக்க சான்ஸே இல்லை அப்படின்னு அது மருத்துவர் சொல்கிறது. அவங்களுடைய பக்கம் நியாயமான பக்கமாக இருக்கலாம், அவங்க பக்கம் சரியாக சொல்லுவாங்க. அவங்க இதை வச்சிடுங்க. நான் கடவுள் பக்கம் இருந்து பேசுகிறேன். பிள்ளை வேணுமா வேண்டாமான்னு, வேணும். நல்ல முழங்கால் போட வச்சு அவன் வாசல்லே உட்காந்து கையேந்து கேளுங்க அப்படின்னு சொல்லி கையேந்து கேட்க சொல்லி நம்மளும் கையை ஜெபம் பண்ணி அந்த அம்மாக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்து இங்கே வந்து சாட்சி சொல்லிட்டு போச்சு. மருத்துவரை கேட்காரு, எப்படிமா உனக்கு நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, இந்த கோயிலில் போய் பாதிரியார் ஜெபம் பண்ணி விட்டார், இந்த பிள்ளைக்கு லெட்டர் கொடுக்க சொன்னோம், அப்போ ஜெபம் பண்ணார், பிறந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா, சரி போ அப்படின்ட்டாரு. இங்கே வந்து சாட்சி சொல்லிச்சு. ஆனால் மறுபடியும் வரல, அது வேறு பிரச்சனை வச்சுக்கிடுவோம். ஆனால் முடியாத எல்லைகளெல்லாம் கத்தனை செய்கிறாரு. இப்போ அவர் ஃபாரின் போகிற ஆள், ஃபாரின் போகிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஃபாரின் போனாலும் உங்கள் சம்பளம் எல்லாம் வரும்போது இந்த பிள்ளைக்கு பதிலாக ஒரு 2 லட்ச ரூபா கொடுக்கணும். மாதம் மாதம் கொடுத்து அனுப்பி இந்த சர்ச்சுக்கு கொடுத்துடணும், அல்லது சர்ச்சில் இதெல்லாம் வாங்கி போடுங்க, இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன். கட்டாயம் செய்வாங்க. நாம் வருமானத்திற்காக செய்யலை, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதற்கு மட்டும்தான் செய்யணும். ஆமாம். அப்போ தேவ திட்டம், தேவ சித்தம் என்னன்னா, அவர் எங்கே பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும். எல்லா காரியத்தை விட, இந்த உலகத்தில் எல்லாவற்றை விட தேவன் தம்முடைய வசனத்தை என்ன செய்திருக்கிறார்? பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏசாயாவில் சொல்லப்படுகிறது. ஏன் வசனத்தை பிரஸ்தாபப்படுத்திருக்கிறார்? வசனத்திலே ஜீவனுள்ள மெய்யான தேவனாய் இரட்சகர் இயேசு இருக்கிறார். அவர் ஆமாம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இப்படி பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் வசனத்தை வாசனை. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் எதை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க? இயேசுவை விட பிரசங்கம் பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து, இயேசுவை சொன்னபடினாலே கர்த்தர் கிரியை என்ன செய்தார்? நடப்பித்து அற்புத அடையாளங்களை நடத்தி வைக்கிறார். அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே அற்புத அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அங்க எந்த பேரும் பிரஸ்தாபப்படுத்தப்படவில்லை. இதுதான் பிரஸ்தாபப்பட்டது.
ஏதான் பிரஸ்தாபப்படுத்தப்பட்டது? அங்கே பேதுருவோ யாக்கோபோ யோவானோ மற்ற சீஷர்களோ யாரும் அங்கே என்ன செய்யப்படவில்லை. அங்கே ஜெபித்ததான மற்ற 70 சீஷர் இருந்தாங்க, இன்னொரு 70 சீஷர் இருந்தாங்க. அங்கே 500 பேர் பட்ட ஜனங்கள் வந்து ஆண்டவர் பார்த்தாங்களே, அந்த ஆட்கள் போய் ஜெபம் பண்ணாங்க. எல்லாமே இருந்தது. எல்லாரும் எந்த தனிப்பட்ட நபருடைய பெயர் என்ன செய்யப்படவில்லை, பிரஸ்தாபப்படுத்தப்படவில்லை. வசனம் மட்டும்தான். ஏன்னு சொன்னான், இந்த வசனத்தை மட்டும் தேவன் இந்த உலகத்தில் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று இருக்கும்போது அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய நோக்கம், நம்முடைய விருப்பம், நம்முடைய உயர்வு, நம்முடைய பெயர் பிரஸ்தாபம், நம்முடைய காரியங்கள் இவைகளை செய்வது தேவ சித்தம் செய்கிறோம் என்று சொல்வதற்கு இயலாத காரியம். ஆமாம், அப்படி சொல்ல முடியாது. அவருடைய சித்தம் அவரை மகிமைப்படுத்துவது தான், கர்த்தருக்கு மகிமை பண்ணது தான். ஆமாம், அவருடைய சித்தம் என்னெல்லாம் உண்டு அப்படின்னா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். எல்லா ஜனங்களும் என்ன செய்யப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய விருப்பமே அதுதான். அதற்கு தான் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுறோம், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுவும் மாத்திரம் தெசலோனிக்க சபைக்கு எழுதும் போது அவன் சொல்லுகிறான், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், எல்லாரும் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தமே. அதுதான். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு தேவ சித்தம் அல்ல. அப்போ பரிசுத்தமாக்கப்படுவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ நம்மை வாழ்க்கை அர்ப்பணித்து கொடுத்து தேவ விருப்பத்திற்கு இந்த பரிசுத்த வாழ்வுக்கு நேராக நாம் போய் கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், இதே போல் தேவ சித்தம் நிறைய. அதான் சொல்லிக் கொடுக்காரு, பரலோகத்திலே சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் என்ன செய்யப்படுவதாக. ஜனங்கள்லாம், விசுவாச குடும்பங்கள்லாம் ஒரு நாள் பவுல்கிட்ட பேசுனாங்க, உன்னை சிறைச்சாலையில் வைக்க போகிறாங்கப்பா, எருசலேமில் கொண்டு போய் ஆட்டி நிமிக்க போகிறாங்க, நீ போகாதிரும், ஊழியரை இங்கே செய்துட்டு போகணும் அப்படின்னா. பட்டணங்கள் தோறும் ஆவியான சொல்லிட்டு தான் வரார். அப்போ 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு வாங்கி கொண்டதாக. ஆகவே என்னை விட்டுருங்கப்பா, நான் போகிறேன், நான் அங்கே தான் போகிறேன். என்னுடைய தேவ சித்தம் இதுதான். எனக்கு தேவ சித்தம் என்னங்கிறது தெரியுது. ஒருவன் வந்து சொல்லிவிட்டான், சொன்னதுனாலே தப்புவிக்கும் வழியை சொல்லவில்லை. தேவன் என்ன நடக்க போகிறது என்பதை சொல்லியிருக்கிறாரே தவிர அவருடைய விருப்பம் அந்த பாதை வழியாக செல்வது தான். ஆகவே அடிகள், உதைகள், கட்டுகள், காவல்கள், எனக்கு விரோதமாக செய்யப்பட்டதான காரியம் எத்தனை இருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன், அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். அவங்களும் போராடி பார்த்தாங்க. வாசித்து பாருங்களேன், 20ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம், ஆண்டுக்கு மகிமை 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 21:14. அவன் பவுல் வந்து என்ன செய்யலையா, சம்மதியாதபடினாலே எல்லாரும் என்ன செய்தாங்க, விசுவாசிகள்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. இவன் சொல்லிட்டான், விடாப்படி சொல்லிட்டான், கர்த்தருடைய சித்தத்துக்கு எதிராக யாரும் நிற்காதீங்க அப்படின்ட்டான். அப்போ எல்லாம் ஒன்று கூடி சொன்னாங்க, அவன் கர்த்தருடைய சித்தத்துக்கு தனக்கு ஒப்பு கொடுத்த அப்படின்னாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுள். ஆமாம், அப்படியே அவனை விட்டாங்க. தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் அவனுடைய வாழ்க்கை முழுவதும். ஏன் அப்படின்னா, ரட்சிக்கப்படும் போதே அதை தான் அவன் சொன்னான். ஆண்டவர் பேரொளி அவனை சந்தித்து கீழே விழுந்த உடனே, நீ யார் என்று கேட்டான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லுவார். அப்போ அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீ என்ன செய்ய, அல்ல நான் என்ன செய்வதற்கு, நீ எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். முதல்ல அவன் தெரிந்து கொள்ளும் போது எதை தான் தெரிந்து கொண்டான், உம்முடைய சித்தம் என்ன என்பதை எனக்கு சொல்லும். அப்போ ஆண்டு சொன்னார், நீ போய் அங்கே இரு, அங்கே போனதுக்கப்புறம் உனக்கு செய்வதை சொல்லப்படும். ஆனால் இங்கே சொல்லுவீங்க அப்படின்லாம் கேட்கல. அவன் அங்கே போய் இருந்தான். அனனியா தீர்க்கதரிசி வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணி, கண்டது செதில் போல ஒன்று விழுந்தது, பார்வை அடைந்தான். கொஞ்ச நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து சொன்னான். அவன் வாழ்க்கை முழுவதுமே தேவ சித்தம். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, பரமண்டலத்திலே இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் எதுவோ, விருப்பம் எதுவோ அதுதான் பூமியில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆமாம், இதாக இருக்கீங்களா? அப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றே கூட சொன்ன, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னில் நிறைவேற்றப்படுவதா, உங்களுடைய சித்தம், பரலோகத்தில் இருக்கிற சித்தம் நான் செய்ய வேண்டும் ஐயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா.
நம்மெல்லாம் எழுந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாமே எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தை சொல்லுவோம். இந்த ஜெபத்திலே பிள்ளை என்ற உரிமையை கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பரிசுத்தமாக்கும் நல்ல கிருபைகளை கூட நமக்கு தருகிறார். நம்மளும் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதற்குரிய வேலையை செய்கிறார். அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த உலகத்திலே அவருடைய விருப்பத்தை மட்டும் நிறைவேற்றக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தெய்வ சித்தம் பரத்திலே இருக்கக்கூடிய தேவனுடைய விருப்பம், நோக்கம், அவருடைய பிரியமானது நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய கிருபை செய்வாரா, நிறைவேற பண்ணுவாரா? இல்லாவிட்டால் ஆண்டோட கேட்போம், கற்றுத்தாருமையா. கர்த்தரை ஸ்தோத்திரே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.